அடி விழுந்தாலுமே உடனே எழுந்து நிற்கக்கூடிய வீரர்கள் யார் தெரியுமா? இந்த 12 ராசிகள்லையுமே சிறப்பு வாய்ந்த ராசியா இருக்கிற மேச ராசிக்காரங்க நீங்க தான். உங்களோட மனசு எப்பவுமே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறது போலதான் இருக்கும். தோல்வியை கூட வெற்றியா மாற்றக்கூடிய வலிமை மேசராசிக்கிட்ட நிறையவே இருக்கும். அதுதாங்க இந்த மேசராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். 12 ராசிக்கிட்ட ஒப்பிடும்போது மேசராசி தனித்துவமான ஒரு ராசி. தைரியம் நிறைய இருக்கும், பயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க பாருங்க நேர்மையா செயல்படுவீங்க. மனசுல என்ன இருக்குதோ அதை மறைக்காம நேரா பேசக்கூடியவங்க மேசராசிக்காரங்க நீங்க தான். அதே போலதான் கோபம் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். ஆனா வந்த கணமே கோபம் மறையக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்கு அதிகமா இருக்கும். பெரும்பாலும் பாருங்களேன் எந்த ஒரு இடத்துலையுமே தலைமைத்துவத்தை தாங்கக்கூடியவங்களாவும் இந்த மேசராசிக்காரங்க நீங்க இருப்பீங்க. அந்த 12 ராசிகளுமே எப்படி உங்க ராசி மேஷம் முதல்ல வருதோ அது போலதான் தன்னம்பிக்கையுமே அதிகமா இருக்கும். கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் முடிப்பேன் அப்படிங்கிறது உங்களோட தாரக மந்திரமா இருக்கும். ஒரே லைன்ல மேசராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா தோல்வியை கூட வெற்றியா மாற்றக்கூடிய சக்தி மேசராசிக்கிட்ட இருக்கும். இந்த மேசராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க அதிகமா அடைஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நம்பிக்கை துரோகம். ஆமாங்க, நீங்க பாருங்க நிறைய விஷயத்துல இந்த நம்பிக்கை துரோகத்தால தூண்ட போனவங்களா தான் இருப்பீங்க. எல்லார் மேலேயுமே பாசம் காட்டுறது, அன்பு காட்டுறது, இது நீங்க ஒரு பெரிய பாடமாவே எடுத்துக்கணும். ஆனா நீங்க காட்டின பாசத்துக்கு அந்த பாசம் வச்சவங்க கண்டிப்பா தகுதியானவங்களை எதிர்க்க மாட்டாங்க. அவங்களோட தேவைகளை பூர்த்தி அடைஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. இந்த நம்பிக்கை துரோகத்தால தவிக்கக்கூடிய ராசி மேசராசி. நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லார் மத்தியிலுமே அதிக காயப்பட்டிருப்பீங்க நீங்க. நான் நல்லது செய்தேன், யார் எப்படியோ என்னமோ பண்ணட்டும், ஆனா நான் எப்பவுமே யாருக்கும் எந்த கெட்டதும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத மனசுல உறுதியா செயல்படுத்தக்கூடியவங்க. நம்பிக்கை கொடுக்கலாம், ஆனா எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லோரையுமே நம்பலாம், ஆனா கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க. நெருங்கி பழகிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்களேன். இதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. உங்களோட சிறப்பான செயலால சுத்தி இருக்கிற எல்லோருமே பாருங்க பொறாமைப்படக்கூடிய வகையில தான் உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கு. அதனால நீங்க பழகிறவங்ககிட்டயுமே பார்த்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட தொடங்குங்க. கண்டிப்பா உங்களோட வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களே பயந்து ஓடிடுவாங்க. முகத்துல சிரிக்கிற எல்லோருமே உண்மையானவங்க கிடையாதுங்க. இதை ஞாபகத்துல வச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே போல இந்த மேசராசி அப்படின்னு பார்க்கும்போது 16 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள பாருங்க அதிகமான போராட்டத்தையும் குடும்பத்துல கஷ்டமான சூழலையும் கடந்து வந்திருப்பீங்க. அதே போல நிறைய ஆசைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் அந்த காலகட்டத்துல நிறைவேறிருக்கவே இருக்காது. அதே போல 25ல இருந்து 30 வயசு இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கும். எப்படியும் அடிபட்டு அதுல நிறைய பாடங்களை கத்திருப்பீங்க. ஆனா இந்த 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள பாருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள், உயர்வு வந்தே சேரும். அதே போல நல்ல ஒரு பொறுப்பு, பதவி இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க சொந்த உழைப்பால ஏதாவது பொருட்சேர்க்கை கண்டிப்பா இந்த வயசுக்குள்ள நடந்திருக்கும். அதே போல 30 வயசுக்கு மேல உங்களோட நிலைமை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளா இருக்கும். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கான பாடங்கள் எல்லாம் கட்டுறவங்க மேசராசிக்காரங்க நிலையான வெற்றியை பெறுவீங்க. மெதுவான வெற்றியா இருந்தாலும் அது நிலையானதா இருக்கக்கூடியது மேசராசிக்காரங்க உங்களோட வெற்றி. பெரும்பாலும் பாருங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துப்பீங்க, கஷ்டம்தாங்க உங்களோட வாழ்க்கையில உங்களை ராஜாவா மாத்திருக்கோம். இந்த மேசராசிக்காரங்க நீங்க இந்த தெய்வ வழிபாடை செய்வதால நன்மைகளை இன்னுமே பல மடங்கு பெறலாம். அது என்னன்னா முருகன் வழிபாடு. ஏன்னா மேசத்துக்கு செவ்வாய் அதிபதி. நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்யறத அது அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்து தரும். அதே போல உங்களோட வாழ்க்கையில தொட்டது தொலகவும், நினைச்சது நடக்கும், செல்வ நிலையில நல்ல ஒரு ஏற்றம் வரணும். இப்ப தொழில் வியாபாரத்துல நன்மை நடக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா செவ்வாய்க்கிழமையில துர்க்கையம்மன் வழிபாடு செய்யலாம். இதுவுமே மேசராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடு தான். செவ்வாய்க்கிழமையில முருகனும், வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மன் வழிபாடும் ரொம்பவுமே நல்லது. அதே போலதான் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்க சனிக்கிழமையில செஞ்சு பாருங்க, நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் இது எல்லாமே வரும். இந்த வழிபாடு உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நன்மை ஏற்படுத்தும்.
அதே போல் உங்களுக்கு உங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த தெய்வத்தில் எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், துர்க்கை அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் துர்க்கையே போற்றி அப்படிங்கிறதையும், ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் ஆஞ்சநேயரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்க வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே சீக்கிரம் நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மையும் உங்களை வந்து சேரும். அதே போல கண்ணே கெட்டு போகும் அளவுக்கு உங்களோட வளர்ச்சியை நீங்க கொண்டு வந்து சேர்ப்பீங்க. கூட இருக்கிற எல்லோருமே உங்களோட வளர்ச்சியை கண்டு கண்டிப்பா இந்த கண் திருஷ்டி, இந்த செய்வினை போன்ற விஷயத்தெல்லாம் செய்வாங்க. மேசராசிக்காரங்களோட வளர்ச்சி எப்பவுமே எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த திருஷ்டி சீக்கிரம் படக்கூடிய ராசி மேசராசி. உங்களுக்கு யாராவது இப்போ இந்த செய்வினை இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா அது பழிக்கும். அதனால பெரும்பாலும் நீங்கள் வந்து அமாவாசைகள்லையோ, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 கிழமைகள்லையும் நீங்களே இதை செய்யலாம். என்னென்னா கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி வீட்டு வாசலில் கொண்டு வந்து எரிச்சிடுங்க. இது வந்து கண் திருஷ்டி கோளாறு இருந்து நீக்கும். பெரிய பயம்லாம் கிடையாதுங்க. இந்த ஒரு விஷயம் சின்ன ஒரு பரிகாரம் தான். கண் திருஷ்டி கோளாறுகள் வந்து உங்களுக்கு நீக்கும். அதே போல் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் இதை எடுத்து தலையை சுற்றி வீட்டில் வந்து வெளியில் குப்பையில் கொஞ்சம் நெருப்பு வச்சு அதில் போட்டணும். இதுவுமே வந்து கண் திருஷ்டி கோளாறு இருந்து விளக்கு பெறும். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப சின்ன விஷயங்க, இது ஈஸியாக செய்யலாம். அது என்னென்னா, இப்போ நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குளிங்க. இதுவுமே நல்லது. இந்த மாதிரி சொல்கிறதுலாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இது வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சாலும் நம்ம மேலே நிறைய பேர் உங்களோட பார்வை படுங்க. அதுதான் கண் திருஷ்டி கோளாறு அப்படின்னு சொல்கிறோம். அதனால கொஞ்சம் பின்னடைவுமே வரும். இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா கேட்கறதுக்கு சின்ன விஷயமா இருந்தாலுமே கண்டிப்பாக இது நன்மையை ஏற்படுத்தும். இந்த கற்பூரம் சுற்றி எரிக்கிறது, உப்பு குளியல், அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மனசார செய்யுங்க. நல்லது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இடையூறு வரும். அதையுமே இந்த மாதிரியான பரிகாரத்தால் நீங்கள் கண்டிப்பாக தீர்க்க முடியும். அதே போல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன முடியும் அப்படின்னு நினைக்கிறோம், முடியவே மாட்டேங்குது. வாழ்க்கையில் வரக்கூடிய தீர்க்கவே முடியாத கஷ்டம் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. ஆனால் நீங்கள் அப்படி உணர்றீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்குமே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு. இதை வந்து நீங்கள் பார்த்து கிரக சூழல் எப்படி இருக்குது, ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் நீங்கள் வழிமுறைகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகளை பெறலாம். தீர்க்கவே முடியாதுன்னு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், தமிழ் வருஷம் பிறந்திருக்கு, இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. இதனால உங்களோட ஜாதக அமைப்பால் மாற்றங்களையும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு பெறலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடம் இருந்தாலும் சரி, கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நன்மைகளை பெறலாம். தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறலாம். இல்லைன்னா அப்படி பார்த்துமே வந்து உங்களுக்கு சரியான முறையில் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்கும். அவர் வந்து விஐபி ஜோதிடர் தாங்க. முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பாயின்மெண்ட் போட்டு கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் அலையணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஃபோன் பண்ணியே தெரிஞ்சுக்கலாங்க. அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சு ஒரு தடவை ஜாதகத்தை கணிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நன்மைகளை பெறலாம். அது அற்புதமான மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தால் பெற முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேசராசி அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் நடந்திருக்கும். 27லேருந்து 32 வயதுக்குள்ள திருமண வாய்ப்பு உண்டாகும். திருமணத்துக்கு பிறகு பாருங்க, மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும். அதே போல் குழந்தை பாக்கியமும் நல்லாயிருக்கும். 30 வயதுக்கு பிறகு மேசராசிக்காரங்க சிறிய அளவிலான சொத்து சேர்க்கையாச்சும் சொந்த உழைப்பில் பெறுவீங்க. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது அப்படின்னு ஏதாவது சேர்க்கை கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். வாழ்க்கையில் சொந்த உழைப்பால் செட்டில் ஆகக்கூடிய நிலை 30 வயதுக்கு மேலே மேசராசிக்கு கண்டிப்பாக வரும். அதே போல் பெரும்பாலும் ஒரு இடத்துல வேலை செஞ்சாலுமே ஊழியரெல்லாம் ரொம்ப நாளும் இருக்க மாட்டீங்க. சொந்த உழைப்பால் முதலாளியாகணும் அப்படிங்கிற கவனமாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. அதே போல் உங்கள் பிஸ்னஸில் உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் பாதையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. நீங்கள் வருமானம் அதிகரிக்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, சேமிக்கக்கூடிய பழக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்தி ஆகணும். காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்கிறது அதி அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். கோபம் கொஞ்சம் வரதான் செய்யும். அதனால் பெரும்பாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது எல்லா இடத்துலையுமே நல்லதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், என்ன செஞ்சால் நன்மைகள் எல்லாம் பெறலாம் அப்படிங்கிறத முழு விரிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியில் பாருங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை
அறிந்திடும் பொழுது இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்துது. நல்ல ஒரு முன்னேற்றம், பணவரவு அதிகரிக்கக்கூடிய யோகம், புதிய வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருது. ரொம்ப நாளா தடைபட்டு போன திருமண யோகம் கூட இப்போ உண்டாகுதுங்க. பெரும்பாலும் இந்த பயிற்சியில முடிவுகளை அவசரமா எடுக்காதீங்க. கவனமா பொறுமையா நிதானமா எடுக்க பாருங்க. அவசர முடிவுகளை மட்டும் எடுக்கிறத தவிர்த்தாலே நன்மைகளை பெறலாம். செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடும், அதே போல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். நீங்க பெரும்பாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல சிவப்பு நிறங்களை அதிகமா பயன்படுத்துங்க. இது ரொம்பவுமே பாசிட்டிவான எனர்ஜியை உங்களுக்கு அதிகரிச்சு தரும். இந்த நிறத்தை நீங்க பயன்படுத்துறதுனால மேன்மையை அடைய முடியும். உங்க ராசிக்கு சிவப்பு நிறம் அது அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடியதா இருக்கும். அதனால இந்த சிவப்பு நிறத்தை அதிகமா பயன்படுத்தி பாருங்க. நன்மைகளை நீங்க கண்டிப்பா பெறலாம். மேச ராசிக்காரங்க, நீங்க ஒரு சாதாரண ராசியே கிடையாதுங்க. அதே போலதான் இந்த மேச ராசியில பிறந்தவங்களுமே சாதாரண மனிதர்களே கிடையாது. நீங்க ஒரு தீ. நீங்க எரிந்தா இந்த உலகம் ஒளிரும். உங்களோட மனசுல வச்சிருக்கிற வைராகியம் கண்டிப்பா நிறைவேறும் வரைக்குமே வைராகியமா செயல்பட்டு அதை சாதனை படைக்கிற வரைக்குமே ஓயாம உழைப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களை இந்த உலகம் தள்ளவே முடியாது. ஆனா உயர்த்த போவது இந்த உலகத்தை நீங்க தான். அதாவது மேசராசிக்காரங்க தான். இந்த மேசராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய குலதெய்வ வழிபாடுங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடை நீங்க முறையா செய்தாலே பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையே ஏற்படாதுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட உங்க வீட்டுல பூஜை அறையில தீபம் ஏற்றி மனசார நீங்க செவ்வாய் பகவானின், அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகன் வழிபாட்டை முறையா செய்வதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பா எல்லா வகையிலுமே பெறலாம். அது அற்புதமான மாற்றங்கள் நீங்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஒரு விஷயத்தால பெறலாம். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கு. அதனால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பா பெற முடியும். அது அற்புதமான பலன்களை நீங்க பெறணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அதே போல இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எந்த மாவட்டத்தில இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையை ரொம்பவும் சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் மாற்றக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி. ஏன்னா இந்த பயிற்சியில பண வரவு சீரான உயர்வை தருது. தொழில், பொருளாதாரம், வியாபாரம் இதுல எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு கிரக பயிற்சி இந்த குரு பயிற்சி. கடந்த காலத்துல பாருங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நடக்கிறது போலதான் இருக்கும். ஆனா பண வரவு கையில இருந்திருக்காது. ஏன் இப்படி வருது அப்படிங்கிற சூழல் உங்களுக்கே புரியாம இருந்துக்கும். ஆனா இப்ப ஏற்படக்கூடிய பயிற்சி உங்களோட வாழ்க்கையில அது அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பண வரவு தடையில்லாம சீரா கிடைக்கும். இந்த காலகட்டத்தை சரியா நீங்க பயன்படுத்திட்டு சேமிக்க தொடங்குறதும் கடந்த காலத்துல ஏற்பட்ட கடன்களையும் அடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைக்கிறது, தொழில் விரிவாக்கத்துக்காக அதிக அளவில் கடன் வாங்குறது, இது ரெண்டையும் தவிர்க்க பாருங்க. உங்களோட பொருளாதாரம் நிலையான உயர்வு வரும். சேமிச்சு உங்களோட பணத்துல எந்த ஒரு உயர்வையும் ஏற்படுத்துங்க. நல்லது கண்டிப்பா நடக்கும். நீங்க தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். இனி உங்களோட வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலுமே வெற்றி வாய்ப்பை கண்டிப்பா பெற முடியும். இந்த ரொம்ப காலமா தள்ளி போன சுப காரியம் இப்ப உண்டாகும். சுப காரிய தடை விலகி அது அற்புதமா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல இப்ப சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நின்று போன தடைப்பட்ட திருமணம் இப்ப நல்லபடியா நடக்கும். குழந்தை பேரில் இருந்த தடை தாமதம் விலகும். குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பா உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடை சரியா முறையா செய்யுங்க. கண்டிப்பா நன்மை நல்ல விஷயம் நல்ல தொடக்கம் உங்களுக்கு இப்ப ஆரம்பிக்கும். அதனால எல்லா வகையிலுமே நன்மையை பெற உங்க குலதெய்வத்தின் அருளுமே உங்களுக்கு இப்ப கிடைக்குது. புதிய வாய்ப்புகள் நிறைய வரும். அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. பெரும்பாலும் இந்த பயிற்சிகளை நீங்க அவசர முடிவுகளை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. சூழல் அப்படிதான் இருக்கும். டக்குன்னு சொல்லுங்க, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனா அப்ப மட்டும் நீங்க மனசு விட்டுறவே கூடாதுங்க. அவசரம் கண்டிப்பா வேணாம்.
யோசிச்சு மெதுவா பொறுமையா எடுங்களேன், நல்லது நடக்கும். அவசரப்பட்டு பிரச்சனையில சிக்கிறதுக்கு பொறுமையா நிதானமா நல்ல முடிவு எடுத்தா பிரச்சனை எதுவும் இல்லை இல்லையா? அதனால அவசர முடிவுகளை மட்டும் இனிமே நீங்க எடுக்கவே கூடாதுங்க. இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில ஒரு கம்பேக்லாம் கிடையாது. ஒரு புதிய என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்போ நீங்க 0லேருந்து ஆரம்பிங்க. கண்டிப்பா நன்மைகளை பெறலாம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடியதா இருக்கு. இந்த பயிற்சியில நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் நன்மை நடக்கும், நல்லது வரும். இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்டயுமே நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு சூழலை உருவாக்கணும். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. குழந்தைகள்கிட்டயுமே கோவப்படாம அனுசரிச்சு போறது நல்லது. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பக்கபலமா இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வீணான விவாதங்களை மட்டும் தவிர்த்திடுங்க. சண்டை சச்சரவுகளை தவிர்க்க நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. குடும்பத்துல இன்பமான சூழலை கண்டிப்பா உங்களால உருவாக்க முடியும். இந்த மேசராசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே இந்த பயிற்சியில பாருங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டம் தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும், எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் கண்டிப்பா பெற முடியும். எல்லா வகையிலுமே மேசராசிக்காரங்க அது அற்புதமான நல்ல மாற்றங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்களுமே எங்க சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.